வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். பொங்கல் பரிசு தொகுப்பு ஜனவரி 3ஆம் தேதி முதல் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. தமிழகத்தில் பேச முடியாததால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு 72 நாட்கள் கழித்து புதுச்சேரியில் ஏதோ சொல்ல வேண்டும் என்று தவேக தலைவர் விஜய் கூறிவிட்டு சென்றிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கண்டனம் தெரிவித்துள்ளார். தலித் இளைஞர் தாக்கப்பட்டு இறந்த விவகாரம். தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். 6 வயது சிறுமியிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட தொழிலாளி 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை மாநிலத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகைக்கு அரசு சார்பில் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த தீபாவளி பண்டிகைக்கும் மளிகை, எண்ணெய், சர்க்கரை அடங்கிய பரிசு தொகுப்பு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் பொங்கல் பண்டிகைக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் இந்த பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும். இந்த தொகுப்பில் பச்சரிசி, வெல்லம், முந்தரி, ஏலக்காய், பாசிப்பருப்பு என ரூபாய் 750 மதிப்புள்ள பொருட்கள் வழங்கப்படும். இந்த பரிசு தொகுப்பு வழங்க டெண்டர் கோரப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இந்த பரிசு தொகுப்பில் 4 கிலோ பச்சரிசி, 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 கிலோ பாசிப்பருப்பு, 300 கிராம் பான்லே நெய், 1 லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய் அடங்கிய பை வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் உள்ள அரசு ஊழியர்கள், கௌரவ ரேஷன் கார்டுதாரர்கள் தவிர அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் இந்த பரிசு தொகுப்பு வழங்கப்படும். இந்த பரிசு தொகுப்பு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் விநியோகம் செய்யப்படுகிறது. கான்பெட் நிறுவனம் பரிசு தொகுப்பு கொள்முதல் பணியில் ஈடுபட்டுள்ளது. இதில் நெய் அரசின் கூட்டுறவு நிறுவனமான பான்லேவில் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. தமிழகத்தில் பேச முடியாததால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு 72 நாட்கள் கழித்து புதுச்சேரியில் ஏதோ சொல்ல வேண்டும் என்று தவேக தலைவர் விஜய் கூறிவிட்டு சென்றிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் போலி மருந்து சம்பந்தமாக எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். போலி மருந்து சம்பந்தமாக 2012ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முதலமைச்சராக இருந்தபோது கம்பெனிகளுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் போலி மருந்து அரசு கொள்முதல் செய்தது. அதனால் சிபிஐ கைது நடவடிக்கை எடுத்துள்ளது என்று விளக்கம் அளித்தார். போலி மருந்து விவகாரத்தில் அரசு எந்த பாரபட்சமும் இன்றி நடவடிக்கை எடுத்துள்ளது. யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியமும் தனக்கும் முதலமைச்சருக்கும் இல்லை என்றார். புதுச்சேரியில் நடைபெற்ற தவேக பொதுக்கூட்டத்தில் விஜய் புதுச்சேரி அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி சென்றிருக்கிறார். அதை வன்மையாக கண்டிக்கிறோம், மறுக்கின்றோம் என்றார். புதுச்சேரி மாநில அந்தஸ்து சம்பந்தமாக 16 முறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று கூறி மாநில அந்தஸ்து கோரிக்கை தற்போதுதான் வைத்த மாதிரியும் மத்திய அரசின் மீது குறை சொல்லி பரப்புரையில் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கிறார். இது கண்டிக்கத்தக்கது என்றார். இந்தியாவிலேயே ரேஷன் கடை இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான் என்றும் ஊழல் குற்றச்சாட்டிற்காக அமைச்சர் மாற்றப்பட்டு இருக்கிறார் என்றும் விஜய் கூறியது தவறானது. சுழற்சி அடிப்படையில் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்பதற்காகவே மாற்றம் செய்யப்பட்டது என்று விளக்கம் அளித்த நமச்சிவாயம், தமிழகத்தில் பிரச்சார கூட்டத்தில் பேச முடியாததால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு 72 நாட்கள் கழித்து புதுச்சேரியில் ஏதோ சொல்ல வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார் என்று விமர்சித்தார். விஜய்க்கு பேச எழுதி கொடுத்தவர்கள் முழுமையான தரவுகள் எழுதி கொடுத்திருக்க வேண்டும். விஜய் உண்மைத்தன்மை அறிந்து பேச வேண்டும். அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டு அப்படியே பேசுவது அவரது அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது என்று காட்டமாக கூறினார். புதுவை மாநில மக்களுக்கு எந்த ஆட்சி இருந்தால் அனைத்து அடிப்படை வசதிகளும் கிடைக்கும் என்பது நன்றாக தெரியும். 2026ஆம் ஆண்டு புதுவை மாநில மக்கள் ஆசியோடு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று உறுதிபட தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் விவகாரத்தில் நீதிபதி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறார்கள். அதில் பாராளுமன்ற எம்பி வைத்திலிங்கம் முதல் நன்றாக கையெழுத்திட்டு லோக்சபா சபாநாயகரிடம் வழங்கியிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் தீபம் என்பது காலமாக நீண்ட நெடுங்காலமாக ஏற்றப்பட்ட ஒரு விஷயத்தை இன்றைக்கு இந்து மக்கள் மனம் புண்படும்படி
மக்கள் விரோத சக்திகளாக செயல்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். தொடர்ந்து இதுபோன்ற செயல்களில் அவர் ஈடுபட்டால் அவருக்கு எதிராக போராட்டம் நடத்த தயங்க மாட்டோம் என்றும் எச்சரித்தார். திருக்கனூர் பகுதியில் இளைஞரை கொடூரமாக தாக்கிய IRPN காவலர் மற்றும் இளைஞர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஜிப்மர் மருத்துவமனையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி திருக்கனூர் அடுத்த கூனுச்சம்பட்டை சேர்ந்தவர் 40 வயதான விநாயகம். பெயிண்டரான இவர் கடந்த 6ஆம் தேதி இரவு அந்த பகுதியில் உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரைக்கு தனது பைக்கில் சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தார். அப்போது திருக்கனூரில் இருந்து தமிழக பகுதியான ஐவேலிக்கு பைக்கில் சென்று கொண்டிருந்த பிரதீப் விநாயகம் ஓட்டி வந்த பைக் மீது மோதியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது அங்கு வந்த பிரதீப் நண்பர்களான ஐவேலியை சேர்ந்த IRPN காவலர் வீரமணி மற்றும் வசந்தகுமார் ஆகியோர் விநாயகத்தை சாதி பெயரை சொல்லி தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் அருகில் இருந்த கல்லால் தாக்கியதாக கூறப்படுகிறது. அதில் தலையில் படுகாயமடைந்த விநாயகத்தை அந்த வழியாக சென்றவர்கள் மீட்டு மண்ணாடிப்பட்டு சமுதாய நலவழி மையத்திற்கு அழைத்துச் சென்றனர். பின் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து விநாயகம் மனைவி மாரியம்மாள் திருக்கனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் உதவி ஆய்வாளர் பிரியா மற்றும் காவலர்கள் IRPN காவலர் வீரமணி, வசந்தகுமார், பிரதீப் ஆகியோர் மீது கொலை முயற்சி, SC/ST வன்கொடுமை உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த விநாயகம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படுகிறது. அதன் பிறகே கொலை முயற்சி வழக்கு கொலை வழக்காக மாற்றப்படுமா என்பது தெரிய வரும். இதற்கிடையே பைக்குகள் மோதிக்கொண்ட தகராறில் தாக்கப்பட்ட பெயிண்டர் இறந்த சம்பவம் திருக்கனூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது கொலை வழக்காக மாற்றணும். தாழ்த்தப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே முறையான உட்பிரிவுகளை சேர்த்து அந்த வழக்கு பதிவு பண்ணணும். அதன் கொலை வழக்கை மாற்றணும். அந்த உட்பிரிவுகளை தவறாக புதுச்சேரி அரசாங்கம் அந்த சாதி இந்துக்களுக்கு பாதுகாப்பாக உட்பிரிவுகளை தவறாக பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த தவறாக பதிவு பண்ணதை சரி நீக்கிட்டு உண்மையான குற்றப்பிரிவுகளை உள்ளே சேர்க்கணும் அப்படிங்கிறது கேட்குறோம். இதில் இந்த சம்பந்தப்பட்ட 3 பேரையும் உடனடியாக புதுச்சேரி அரசாங்கமும் திருக்கனூர் காவல் நிலையம் அந்த குற்றவாளி 3 பேரையுமே கைது செய்யணும். கைது செய்ய வேண்டியதான் நோக்கம் முக்கியமாக. அப்படி கைது செய்தால் மட்டும்தான் நாங்கள் விநாயகத்துடைய உடம்பை நாங்கள் பிரேத பரிசோதனைக்கு அனுமதிப்போம் அப்படின்னு. 6 வயது சிறுமியிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட 48 வயது தொழிலாளிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மாம்பழப்பட்டு பகுதியை சேர்ந்தவர் பழனி. விவசாய கூலி தொழிலாளியான இவர் புதுச்சேரி நெட்டப்பாக்கத்தில் உள்ள தங்கையை பார்ப்பதற்காக அவரது வீட்டுக்கு பழனி அடிக்கடி செல்வது வழக்கம். அதுபோல் கடந்த 29/7/2021 அன்று அங்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு 6 வயது சிறுமி ஒருவர் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்தார். பழனி அந்த சிறுமியை ஏமாற்றி அதே பகுதியில் உள்ள கூரை வீட்டுக்கு கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் உறவினர்கள் வந்து சிறுமியை பழனியிடம் இருந்து மீட்டுள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் நெட்டப்பாக்கம் போலீசார் போக்சோ மற்றும் கடத்தல் பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து பழனியை கைது செய்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. விசாரணை முடிவடைந்ததை அடுத்து நேற்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது. வழக்கினை நீதிபதி சுமதி விசாரித்து குற்றவாளி பழனிக்கு போக்சோ சட்டப்பிரிவு 10 கீழ் 5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும், கடத்தல் குற்றத்துக்காக 5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் மற்றும் ரூபாய் 20,000 அபராதமும் விதித்து தீர்ப்பு அளித்தார். மேலும் தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு ரூபாய் 2 லட்சம் இழப்பீடு வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். வழக்கில் அரசு தரப்பில் சிறப்பு வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். புதுச்சேரியில் 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட விருப்ப மனு பெற உள்ளதாக மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வருகின்ற 2026ஆம் ஆண்டில் நடைபெற இருக்கின்ற புதுச்சேரி மாநிலத்திற்கான சட்டமன்ற தேர்தலில் மாநிலத்தில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் நமது காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் போட்டியிட விரும்புபவர்களிடமிருந்து விருப்ப மனுவை வாங்க உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அதில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் மாடுகளை பிடித்து அபராதம் விதிக்கும் நகராட்சியை கண்டித்து தனியார் பால் உற்பத்தியாளர்கள் சட்டமன்றத்தில் மாடுகளை ஒப்படைக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி நகர பகுதியில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து அவ்வப்போது நகராட்சி நிர்வாகம் அபராதம் விதித்து வருகிறது. இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிருந்தாவனம் பகுதியில் உள்ள வீட்டில் வளர்த்து வரும் 2 கன்றுக்குட்டிகளை போலீசார் உதவியுடன் எடுத்துச் சென்று நகராட்சி ஊழியர்கள் அபராதம் கேட்பதாக கூறி இன்றைய தினம் தனியார் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நலசங்கம் சார்பில் சட்டமன்றத்தில் மாடுகளை ஒப்படைக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள மணிக்கூண்டு பகுதியில் இருந்து சட்டமன்றத்தில் மாடுகளை ஒப்படைக்கும் போராட்டம் ஈடுபட்டனர். மேலும் புதுச்சேரி அரசு மற்றும் நகராட்சிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பிய நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் சமாதானப்படுத்தி கலைய செய்தனர். இதை நாங்கள் தெரியப்படுத்துவோம். எந்த அரசியல்வாதி மாடு வளர்ப்பிற்கு ஆர்வம் காட்டவில்லை, அக்கறை காட்டவில்லை. அதனால் எங்கள் பால் தொழிலை நசுக்கும் புதுச்சேரி அரசாங்கத்தை கண்டித்து மாடுகளை சட்டமன்றம் முன் ஒப்படைக்கும் போராட்டத்தை நாங்கள் தொடங்கியுள்ளோம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நெயில் பாலிஷோட கலருக்கு கூட அவ ஏன் கிட்ட தான் ஆப்ஷன் கேட்பா. ஆனா பண்றது நேர் ஆப்போசிட். எனக்கு ஒயிட் ஃப்ளவர் தான் பிடிக்கும்னு அண்ணனுக்கு தெரியும். ஆனா எங்க அண்ணன் தங்கச்சிக்கு நடுவுல 2 விஷயத்துல மட்டும் ஒத்துமை. அருண், அவன் விஷயத்துல எனக்கு தைரியமே எங்க அண்ணன் தான். ஏய், உனக்கு தைரியமா கொடுக்க ஜாஸ் ஆலுகாஸ் தங்கம் தான் இருக்குன்னு சொன்னப்ப அவ சொன்னா பர்ஃபெக்ட். நீ போ, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னு சொன்ன ஆளு. ஜாஸ் ஆலுகாஸ், சில உறவுகள் தைரியம் தரும். சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பச்சை மாரியம்மன் மக்கள் நற்பணி மன்றம் சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டது. திண்டிவனம் பட்டினம் அரசு பள்ளியில் சார்பட்டா சிலம்பம் கழகத்தின் சார்பில் மாநில அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சென்னை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் புதுச்சேரியில் இருந்து மணி பாலகிருஷ்ணன் வீர விளையாட்டுக் கழகம் சார்பில் 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு முதல் மற்றும் 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைத்தனர். இந்த போட்டிக்கு பச்சை வாழியம்மன் மக்கள் நற்பணி மன்றம் சார்பில் கர்ணன் என்கிற மனோகரன் அவர்கள் நிதி உதவி கொடுத்து வழி அனுப்பி வைத்தனர். போட்டியின் பயிற்சியாளர்கள் சங்கர், இளங்கோ, முத்துக்குமரன், சுரேந்தர், சாதனா ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுக சார்பில் 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டி வழங்கும் பணியினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுக்கு திமுக சார்பில் தலைமை பொதுக்குழு பிரபாகரன் ஏற்பாட்டில் 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டி வழங்கும் பணிக்கான தொடக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று நாட்காட்டி வழங்கி புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் சுமார் 10,000 குடும்பங்களுக்கு இந்த நாட்காட்டி வழங்கப்பட உள்ளது. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வழங்கப்படும் மருந்து மாத்திரைகள் தரமாக உள்ளதா என்று இளைஞர்களுடன் சேர்ந்து உழவர்கரை பகுதியில் சசிபாலன் பாசறை அறக்கட்டளை சார்பாக அதிகாரிகளிடம் கேட்டு அறிந்தனர். நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி செலுத்திய குழந்தை இறந்ததைத் தொடர்ந்து புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வழங்கப்படும் மருந்துகள் காலாவதி தேதிகள் மற்றும் சேமிப்பு முறைகள் குறித்து சசிபாலன் பாசறை அறக்கட்டளை சார்பாக வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நேரடியாக சென்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்களிடம் இதுகுறித்து கேட்டறிந்தனர். மேலும் மருந்துகளையும் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு உகந்த மருந்துகளால் என்று அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். இதில் சசிபாலன் பாசறை நிர்வாகிகள், அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் ராஜச்சந்துரு அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமை அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்துரு தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள ராஜச்சந்துரு அறக்கட்டளை அலுவலகத்தில் இன்று இலவச மருத்துவ முகாம் பிம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் மூலம்
தொடக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவை அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்துரு தொடங்கி வைத்தார். இதில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு சர்க்கரை, இரத்த அழுத்தம் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு மருத்துவர்களின் ஆலோசனைகளும் மருந்துகளும் மாத்திரைகளும் இலவசமாக வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராஜா சந்துரு, முத்தியால்பேட்டை தொகுதி மக்கள் அனைவரும் ராஜா சந்துரு அறக்கட்டளை அலுவலகத்தில் வாரம் இருமுறை புதன், வியாழன் இலவச மருத்துவ முகாம் நடைபெற உள்ளது. இதை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். மருந்துகளும் இலவசமாக வழங்கப்படுகிறது. அது மட்டுமன்றி கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவ முகாம் மற்றும் பிரசவ செலவு அனைத்தையும் ராஜச்சந்துரு அறக்கட்டளை மூலமாக இலவசமாக அளிப்பதாக கூறியுள்ளார். அறக்கட்டளை மூலமாக வாகன வசதி உள்ளது. கர்ப்பிணி பெண்கள் பிரசவத்திற்கு சென்று குழந்தை பிறந்து வீடு வரும் வரை வாகனம் இலவசமாக வழங்கப்படும். அது மட்டுமன்றி வாரம் இருமுறை சனிக்கிழமை சைவம், ஞாயிற்றுக்கிழமை அசைவம் வாரம் 2 நாள் வழங்கப்படும். முத்தியால்பேட்டை மக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் எங்கள் சேவை மக்களுக்கு தொடர்ந்து வழங்கும் என்று தெரிவித்தார். காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் மணிவிழாவை மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடன் கொண்டாடினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் 60வது மணிவிழா 12ஆம் தேதி நாளை முன்னிட்டு இன்று பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் மற்றும் சுகன்யா அவர்களின் ஏற்பாட்டில் புதுச்சேரி கம்பன் நகரில் அமைந்துள்ள கருணை இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கருணை இல்லத்தில் வசிக்கும் 70க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடன் இணைந்து கேக் வெட்டி ரோஜாப்பூ வழங்கப்பட்டு அறுசுவையுடன் கூடிய சிறப்பு மதிய உணவு வழங்கப்பட்டது. பிசிஆர் காவல் கண்காணிப்பாளரை கண்டித்து முற்போக்கு மாணவர் கழகத்தினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவன் சஞ்சயை வன்கொடுமை செய்த ஐஜிஎம்சி மற்றும் ஆர்ஐ இயக்குனர் உதயசங்கர் மற்றும் பேராசிரியர்கள் வசந்தி, உமா, நித்யா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யாததை கண்டித்தும், காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த அபிராமி அளித்த புகாரில் உரிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய மறுப்பதை கண்டித்தும் முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பில் பிசிஆர் செல் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில செயலாளர் தமிழ்வாணன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மாணவர் அணி நிர்வாகிகள் சிவசந்திரன், ஆதிரை, உதயபாஸ்கர், சண்முகம், பெரியார் சிந்தனையாளர் இயக்க மாநில தலைவர் தீனா மற்றும் மனித உரிமை ஆர்வலர் காளிதாஸ் உள்ளிட்ட 50 பேர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தன்வந்திரி காவல்துறையினர் இவர்களை கைது செய்தனர். ஜுடிஷியரி பார்த்துக்க வேண்டிய வேலை அதெல்லாம். ஜுடிஷியரி பார்க்குற வேலையை போலீஸ் எதுக்கு எடுத்துக்குதுங்கிறதா எங்களுடைய கொஸ்டின். இதை கண்டித்து இன்றைக்கு முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பில் பிசிஆர் செல் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருக்கிறோம். புதுச்சேரி இந்த காவல்துறையோடலாம் நாங்கள் பேச்சுவார்த்தைலாம் எதுவும் நாங்கள் நடத்துறதுக்கு எந்த வகையில் விருப்பப்படலை. இந்த அரசனுடைய நடவடிக்கையை நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். இதுக்கு எதிராக நாங்கள் நீதிமன்றத்துக்கும் போவோம். இந்த துறையினுடைய எஸ்எஸ்பியாக ஈஷா சிங் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. 4 முறைகிட்ட அவங்களை பார்க்கறதுக்கு நாங்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் அண்ணன் காளிதாஸ் அவர்களோட பலமுறை முயற்சி தான். 4 பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு. ஒரு அதிகாரிக்கும் சரவணன் அவர்களுக்கு 4 பொறுப்பு, ஈஷா சிங் அவர்களுக்கு 4 பொறுப்பு, அதே மாதிரி ஆய்வாளர் கிட்லா அவர்களுக்கு 4 பொறுப்பு. எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருந்தா எந்த பொறுப்பை அவங்க பார்ப்பாங்க? அப்ப நாங்க தலித் மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் கொடுக்கறதும் அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கான அதிகாரிகளை கூட சரியா இங்க நியமிக்காம இருக்கிறாங்க. ஸோ புதுச்சேரி அரசு தலித் மக்களுடைய விவகாரத்துல அலட்சியமா இருக்குது. இதை கண்டித்து எங்களுடைய எதிர்ப்பு இன்றைக்கு பதிவு செய்கிறோம். கட்சி தலைமையினுடைய வழிகாட்டுதலின்படி தொடர் போராட்டங்களை புதுச்சேரி அரசுக்கு எதிராக, காவல்துறைக்கு எதிராக நாங்கள் முன்னெடுப்போங்கிறத. வில்லியனூர் பகுதியில் தனியார் இருசக்கர வாகன விற்பனையகத்தின் கதவை உடைத்து பணம் திருடிய மர்ம நபரை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் தேடி வருகின்றனர். புதுவையை சேர்ந்தவர் அறிவழகன். இவர் வில்லியனூரில் உள்ள பிரபல தனியார் இருசக்கர வாகன விற்பனை கூடத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் அறிவழகன் நிறுவனத்தின் கதவை திறந்து உள்ளே சென்றுள்ளார். அப்போது நிறுவனத்தின் பின்புறத்தில் உள்ள கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து நிறுவனத்தில் உள்ள கல்லாவை ஆய்வு செய்த போது அதில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 1,20,000 பணம் திருடப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து அறிவழகன் இந்த சம்பவம் குறித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு ஆய்வு செய்தபோது நள்ளிரவில் மர்ம நபர் ஒருவர் நிறுவனத்தின் பின்பக்க வழியாக கதவை உடைத்து உள்ளே வந்து பணத்தை திருடி செல்வது பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் மர்ம நபரை வலைவீசி தேடி வருகின்றனர். ஓடும் பேருந்திலிருந்து மூதாட்டியிடம் நகை பறித்த பெண்ணை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்த 6 பவுன் தங்கக்கட்டிகளையும் 3 லட்சம் ரூபாயையும் பறிமுதல் செய்தனர்.
புதுச்சேரி அருகே உள்ள சோரப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் சம்பந்தம். அவரது மனைவி மலர்கொடி. முதியவர்களான இவர்கள் 2 பேரும் கடந்த 19ஆம் தேதி சோரப்பட்டு பகுதியிலிருந்து தனியார் பேருந்து மூலம் புதுவைக்கு வந்து கொண்டிருந்தனர். முருகா தியேட்டர் சந்திப்பில் வந்து இறங்கினர். அப்பொழுது மலர்கொடி கழுத்தில் இருந்த 6 பவுன் தங்க சங்கிலி காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து அவர்கள் கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். அப்பொழுது பேருந்திலிருந்து சந்தேகத்திற்கு இடமான முறையில் பெண் ஒருவர் இறங்கி சென்றதை கண்டுபிடித்தனர். அவர் படத்தை பழைய குற்றவாளிகளின் புகைப்படத்துடன் ஒப்பிட்டு பார்த்தனர். அப்போது அந்த பெண் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த சின்னத்தாயி என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து கோவில்பட்டிக்கு சென்ற போலீசார் சின்னத்தாயை பிடித்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரித்தனர். அப்பொழுது அவர் பேருந்தில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி மலர்கொடியிடம் தங்க சங்கிலியை பறித்ததை ஒப்புக்கொண்டார். மேலும் அவர் தங்க சங்கிலியை உருக்கி கட்டிகளாக மாற்றி வைத்திருந்ததும் பல்வேறு இடங்களில் கைவரிசை காட்டியிருப்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 3.5 லட்சம் பணம் மற்றும் 6 பவுன் தங்க கட்டிகளையும் பறிமுதல் செய்தனர். மேலும் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். அரியாங்குப்பம் தொகுதி காக்கையந்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள காகபுஜண்ட மகரிஷி கோவிலில் 21ஆம் ஆண்டு குருபூஜை விழாவில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு சில்வர் பாத்திரங்களை வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதி காக்கையந்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள காகபுஜண்ட மகரிஷி கோவிலில் 21ஆம் ஆண்டு குருபூஜை நடைபெற்றது. அதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். ஸ்ரீ அகத்தியர் போற்றி என்ற மகா அர்ச்சனையில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் சில்வர் பாத்திரங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா, தண்டபாணி, ஜெயக்குமார், தட்சிணாமூர்த்தி, ஏழுமலை, பாரதி, சுந்தர், அன்பு, மணி, செல்வம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆனந்தகுடில் சிவ சச்சிதானந்த மகரிஷி மற்றும் ஸ்ரீ அகத்திய பக்தர்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். முன்னதாக மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைத்து சுவாமிகளுக்கும் அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இரவு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ லோபாமுத்ரா சமேத ஸ்ரீ அகஸ்திய மகரிஷி சுவாமிகள் செண்டை மேளங்கள் முழங்க மாட வீதிகளில் உலா வந்தனர். முடிவில் பக்தர்கள் 1000 பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. மீண்டும் முக்கிய செய்திகள். பொங்கல் பரிசு தொகுப்பு ஜனவரி 3ஆம் தேதி முதல் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. தமிழகத்தில் பேச முடியாததால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு 72 நாட்கள் கழித்து புதுச்சேரியில் ஏதோ சொல்ல வேண்டும் என்று தவேக தலைவர் விஜய் கூறிவிட்டு சென்றிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கண்டனம் தெரிவித்துள்ளார். தலித் இளைஞர் தாக்கப்பட்டு இறந்த விவகாரம். தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். 6 வயது சிறுமியிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட தொழிலாளி 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.